ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம அன்னம் சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னா, நம்ம ரம்யாவுக்கு ஃபஸ்ட் நைட் நடந்துச்சோ இல்லையோ, ஆனால் நம்ம அண்ணனுக்கும் கார்த்திக்கும் ஃபஸ்ட் நைட் நல்லபடியாக நடந்து நம்ம அண்ணன் இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக ஆகிட்டாங்க. இந்த வீடியோட ட்விஸ்ட் என்னன்னு தெரியணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆல்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அண்ணத்தோட சீரியலில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னா, நம்ம ரம்யாவுக்கும் சரவணனுக்கும் எப்படியோ ஒரு வகையில் வந்து ஃபஸ்ட் நைட் வந்து தள்ளி போயிட்டே தான் இருக்கும். எதனால், என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சரவணனை காதலிக்கிற மாதிரி ரம்யா வந்து ஒரு பெரிய வேஷத்தை போட்டிருப்பாங்க. உடனே வந்து ரம்யா வந்து தனக்கு பீரியட்ஸ்னு சொல்லி 4 நாள் அந்த ஃபஸ்ட் நைட் வந்து தள்ளி போடுறேங்கிற சாக்கில் அது 4 நாள் தள்ளி போய் 40 நாள் தள்ளி போய் அப்படியே நம்ம ரம்யா வந்து சரவணனை வந்து காதலிச்சு மயக்கிற மாதிரியே வந்து சரவணன் சொல்கிற எல்லா பேச்சையும், ரம்யா சொல்கிற எல்லா பேச்சையும் வந்து சரவணனை வந்து கேட்க வச்சிட்ருக்காங்க. இதுக்கிடையில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 4 நாள் ரம்யாவுக்கு வந்து பீரியட் டேட் முடிஞ்சதுக்கப்புறமா சரவணன் வந்து ஆடலோடையே வந்து நம்ம ஃபஸ்ட் நைட் கொண்டாடலாம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ரம்யா வந்து ஒரு பிளானை போடுறாங்க. ஜோசியக்காரங்களை வர வச்சு ஃபஸ்ட் நைட் எப்போ வச்சுக்கலாம் அப்படின்னு செட்டப் பண்ணால் இந்த குடும்பத்துக்கிட்ட ஓரளவு நம்ப வச்சு நம்ம இந்த ஃபஸ்ட் நைட்டை வந்து தள்ளி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய செட்டப் பண்ணுறாங்க. அந்த செட்டப் பார்த்தா ஜோசியக்காரனே ஒரு செட்டப் தான். ஸோ அந்த ஜோசியக்காரன் வந்து உடனே வந்து பார்த்துட்டு நம்ம ரம்யா வந்து மயக்கப்பட்டு விழுந்துறாங்க. எப்படி அந்த ஜோசியக்காரங்க வீட்டுக்குள்ளே வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரம்யா வந்து அந்த ஃபேமிலிக்கே தெரிகிற மாதிரி சரவணன் இருக்கும்போது வேணுட்டே வந்து மயக்கப்பட்டு விழுகிற மாதிரி 5வது நாள் ஃபஸ்ட் நைட் ரூமுக்கு போகும்போது அந்த 4 நாள் பீரியட்ஸ் முடிஞ்சு 5வது நாளில் நடக்கலான்னு வந்து சரவணன் வந்து ஆளுடன் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா. அப்போ வந்து நம்ம ரம்யா வந்து மயக்கப்பட்டு விழுந்துடுறாங்க. மயக்கப்பட்டு விழுந்ததுக்கப்புறமா நம்ம ரம்யா வந்து சொல்கிறாங்க, நான் வந்து இந்த கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா ஒரு நேர்த்திக்கடன் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த நேர்த்திக்கடன் வைக்காதனால வந்து இந்த மாதிரி நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் நைட் வந்து நம்மளுக்கு தள்ளி போயிட்டுருக்கு. எனக்கு 4 நாள் பீரியட்ஸும் வந்துருச்சு. 5வது நாள் நம்ம நடத்தலாம் அப்படின்னு நினைக்கும் போது இப்படி தள்ளி போகுது. பேசாமல் வந்து இது வந்து ஃபஸ்ட் நைட் நடக்கக்கூடிய நல்ல நாளை நம்ம பார்த்துட்டோன்னா நம்ம வந்து அப்போ வந்து நம்ம வாழ்க்கையை வந்து சிறப்பாக தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரம்யா வந்து சரவணன் கிட்ட கோல் மூட்டி விடுற மாதிரி சரவணோட மண்டையில் வந்து மிளகா அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து சரவணனும் ஓகே ரம்யா நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஒரு ஜோசியக்காரங்களை வந்து வர வைக்கிறாங்க. வர வச்சோடனே வந்து ஜோசியக்காரங்களும் வந்து வர்றாங்க. வந்ததுக்கப்புறமா நம்ம ரம்யா வந்து கேட்குறாங்க, ரம்யாவோட அத்தை அதாவது நம்ம கார்த்தியோட அம்மா வந்து கேட்குறாங்க ஜோசியக்காரர்கிட்ட, என் மயனுக்கு வந்து இப்படி ஃபஸ்ட் நைட் தள்ளிக்கு போய்கிட்டே இருக்கு, எந்த நாளில் வச்சா வந்து ஃபஸ்ட் நைட் வந்து நல்லபடியாக நடக்கும், என் மக வந்து நல்ல ஒரு ஆம்பளை பையனையும் பொம்பளை பிள்ளையும் வந்து பெத்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணனோட அம்மா வந்து சொல்கிறாங்க. உடனே ஜோசியக்காரவங்க வந்து நம்ம ரம்யாவோட செட்டப் தானே, உடனே ஜோசியக்காரவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆமாம்மா கண்டிப்பாக வந்து நடத்தலாம், ஆனால் வந்து இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் நைட் நடக்க இன்னும் 2 மாதம் இருக்குது. 2 மாதத்துக்கு அப்புறம் தாம்மா இவங்களுக்கு ஃபஸ்ட் நைட் வந்து நடந்தால் தான் நல்லபடியாக குழந்தை பிறக்கும். அதுக்கு இடையில எக்காரணத்து கொண்டு கணவன் மனைவி வந்து ஒன்றா இருந்துடவே கூடாது. அப்படி இருந்தால் வீட்டுக்கே வந்து அவசகுணம் வந்து வீட்டில் இருக்கிற வந்து பெரியவங்க யாராச்சும் இறந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டுடுறாங்க. உடனே வந்து சரவணோட அம்மாவுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா வந்து ஃபஸ்ட் நைட் முக்கியமாக குடும்பத்தில் உள்ளவங்களோட உயிர் முக்கியமானு கேட்டால் யாருக்காக இருந்தாலும் குடும்பத்தில் உள்ள உயிர் தான் முக்கியம்னு தோணும் இல்லையா. ஸோ அதே தான் வந்து தோணுது. இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த சீரியலே யாரோட ஆக்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா அவங்களோட பேரை மென்ஷன் பண்ணி உங்களோட ஆக்ட் சூப்பர்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அண்ணம்மா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணன் வந்து எப்போ பேசணுமோ அப்போ கரெக்டாக பேசுவாங்க, எப்போ பேசக்கூடாதோ அப்போ கரெக்டாக பேச மாட்டாங்க இல்லையா. ஸோ அந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிக்கும். அண்ணன் வந்து ஒரு போல்டுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அண்ணன் வந்து போல்டு, அண்ணன் வந்து சூப்பர், கார்த்தி சூப்பர் அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போது இப்படி போயிட்டுருக்கும்போது அந்த ஜோசியக்காரர் வந்து சொல்லிடுவாங்க, இது வந்து 2 மாதம் கண்டிப்பாக தள்ளி போட்டே ஆகணும் இந்த ஃபஸ்ட் நைட்டை, இப்போதைக்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அதே மாதிரி ஜோசியக்காரர் இன்னொரு சொல்லுவாங்க, நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, இந்த வீட்டில் வந்து குழந்தையோட சத்தம் கண்டிப்பாக கேட்கும், நீங்கள் குழந்தை தானே பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்க, கண்டிப்பாக கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசியக்காரர் வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. உடனே வந்து நம்ம ரம்யாவுக்கு வந்து என்னடா நம்ம செட்டப் பண்ண ஆள் இவ்வளோ அழகாக பேசிட்டாரே, எப்படியோ ஒரு வழியாக சாதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசியக்காரருக்கு ரம்யா வந்து லம்ப் அமௌண்ட்டு கொடுத்து செட்டப் பண்ணி அமுச்சு விட்ருவாங்க. அமுச்சு விட்டதுக்கப்புறமா நம்ம ரம்யா நினச்சது இப்போ வந்து சாதிச்சிட்டாங்க. சரவணனும் ரம்யா சொல்கிறதான் கேட்குற நிலைமைக்கு வந்துட்டாங்க. சரவணன் வந்து மொத்தமாக வந்து ரம்யாவோட கைக்குள்ளே தான். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இந்த ஃபஸ்ட் நைட் வந்து 2 மாதத்துக்கு வந்து சுத்தமாக வந்து தள்ளி போயிடுச்சு. இனிமேல் சரவணனோட அம்மாவும் ரம்யா வந்து கண்டிப்பாக டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. அதனால ரம்யாவோட ரூட்டு கிளியரு.
ஆனால் அந்த ஜோசியக்காரவர் என்னதான் பொய்யா இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் அந்த வீட்டில் வந்து உண்மையாக நடந்துச்சு. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்யா வந்து ஃபர்ஸ்ட் நைட் நடந்து மாசமாகலை. ஆனால் நம்ம அண்ணத்துக்கு வந்து நல்லபடியாக ஃபர்ஸ்ட் நைட் நடந்து நம்ம அண்ணன் வந்து அந்த வீட்டில் வாமிட் எடுத்துட்டாங்க. அந்த ஜோசியக்காரர் சொன்னது போல் குழந்தை இந்த வீட்டுக்கு வரப்போகுது. உங்களுக்கு குட்டி அண்ணன் வரணுமா இல்லை குட்டி கார்த்தி வரணுமா, இந்த ரெண்டில் எது வரணும்னு உங்களுக்கு இந்த ரெண்டு குழந்தைல எந்த குழந்தை வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா குட்டி கார்த்தி குட்டி அன்னோன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்போது இப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம அண்ணன் வந்து வாமிட் எடுத்துட்டாங்க. உடனே வந்து கார்த்திகிட்ட வந்து அண்ணன் வந்து சொல்கிறாங்க, தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம கார்த்தியோட அம்மா வந்து என் மருமக வந்து எப்போ ப்ரெக்னென்ட் ஆகி எப்போ குழந்தை பார்க்கலான்னு இருந்தால் இப்படி வேண்டாத ஒருத்தி வந்து ப்ரெக்னென்ட் ஆகி குழந்தை பெற்றுக்க போகிறாளாம். இவ குழந்தையெல்லாம் நான் வந்து தூக்கிடுவேன். என்னதான் இருந்தாலும் என் சரவணன் பிள்ளை தான் எனக்கு வந்து பேரம் பேத்திகள். அதுகளை பார்க்குற வரைக்கும் எனக்கு எந்த பிள்ளையுமே பேரம் பேத்திகள் கிடையாது. இந்த அண்ணன் எத்தனை குழந்தை பெற்றுக்கிட்டாலும் அதை நான் கையில் கூட தொடமாட்டேன் அப்படின்னு அண்ணத்து முன்னாடியே வந்து கார்த்தி அம்மா வந்து பேசிட்டு போகிறாங்க. அண்ணத்துக்கு வந்து செம்மையாக கோவம் வருது. ஆனாலும் அண்ணன் வந்து இதை காட்டிக்கவே இல்லை. ஆனால் நம்ம சண்முகத்துக்கு இந்த விஷயத்தை இருந்து சண்முகம் தங்கம் ஆத்தா என் செல்லம் புஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணத்தை வந்து தூக்கி கொஞ்சம் அதை குறைய கொஞ்சி நல்லபடியாக நடக்கும் தாயே, நல்லபடியாக நடக்கும், நல்லபடியாக உனக்கு வந்து குழந்தை பிறக்கும், நீ எதுக்கும் கவலைப்படாத, எதுக்கோ ஃபஸ்ட் நைட் இந்த வீட்டில் நடக்குதான், என் அண்ணத்துக்கு நடந்து நல்லபடியாக குழந்தை பிறக்காமல் இருக்குமா, உன்னோட நல்ல மனசுக்கு தீர்க்காயசாக இருப்ப, உங்கள் 2 பேரோட வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க, எனக்கு இதில் ரொம்ப சந்தோஷம், நான் எப்படி இருந்தாலும் என்னோட குட்டி கார்த்தியவாச்சும் நான் குட்டி அண்ணத்தையாச்சும் பார்க்கணும், ரெண்டுமே வந்து என் பேரப்பேத்திகளை தாண்டி என் பிள்ளைங்க ரெண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து செம்மையாக ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணி அண்ணத்தை வந்து தூக்காத குறையா வந்து இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம சண்முகம் வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கணும்னு வந்து எல்லாரையும் வந்து கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. செலிப்ரேட் பண்ணி வீட்டில் அக்கம் பக்கத்தாரு சொந்த பந்தம் எல்லாருமே வந்து அண்ணன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்காகவும் சாப்பாடு போடணும், இந்த வயசானவங்க கஷ்டப்படுறவங்க எல்லாருக்கும் நம்ம அண்ணன் வந்து இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிட்டான்னு சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊரே அழைச்சிட்டு இருக்காங்க. நம்ம சண்முகம் சந்தோஷத்தில் எல்லாருக்கும் அதே மாதிரியே சாப்பாடு போடுறாங்க. நம்ம அண்ணத்து மேலே சண்முகம் வந்து இவ்வளோ உயிராக இருக்கிறத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம அண்ணமும் இந்த வாழ்க்கையை வந்து ஆரம்பித்ததில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம கார்த்தி கூட இனிமேல் நம்ம கார்த்தி அண்ணத்தோட வாழ்க்கை கண்டிப்பாக ரம்யா சரவணனோட வாழ்க்கையோட ரொம்ப நல்லா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தடா.